அந்த கூடாரத்தை ஒவ்வொன்றாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு இன்னும் சில நாட்களில் அந்த மகிமையான கூடாரத்திற்குள்ளே வாசம் செய்ய போகின்றார். அந்த மகிமையான கூடாரம் இயேசு தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக இருக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த ஆலயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இறுதியாக அந்த ஆலயத்தை அந்த பொறியாளர்கள் ஒப்படைக்கிறார்கள். இயேசு மிகவும் சந்தோஷப்படுகிறார். தான் படைத்த அந்த பூலோகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அழகான மாளிகையிலே அவர் அமர்ந்து இந்த அழகான மாளிகையில் அன்பு, பரிசுத்தம், சுவிசேஷம், நாகரிகமான உடை, தேவ பக்தி, இப்படியாக ஒரு தூண்களை நிலைநிறுத்தி இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகின்றார். இதை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறான். சத்துரு இதை திட்டமிட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறான். காலையில் இருந்து இன்னும் ஒரே ஒரு மனிதன் கூட பாவம் செய்யவில்லையே. அந்த பாவம் செய்கின்ற மனிதனை தேடி அந்த சத்துரு வலம் வந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அந்த கூடாரத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை அசைக்க முடியாமல் அவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறான். உள்ளே பார்த்தால், ஓ, இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்திலே அந்த தூண்களை, அந்த ஆத்துமாக்களை அவனால் அசைக்க முடியவில்லை. இப்படியாக அவன் கவனித்துக் கொண்டு, ஒன்று இயேசு அங்கு இருந்தால் இந்த ஆத்துமாக்களை அசைக்க முடியாது. இயேசுவிடத்தில் அனுமதி கேட்டு, ஒரே ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் இயேசுவே, இந்த ஆத்துமாக்களை சின்ன பின்னமாக என்னால் மாற்ற முடியும் என்று இயேசு நம்பி, இந்த ஆத்துமாக்களை நம்பி, இந்த அன்பு, பரிசுத்த சுவிசேஷத்தை செய்த ஆத்துமாக்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று குறிவைக்கின்றான். அந்த சத்துரு முதலாவதாக ஒரு ஆத்மாவின் விசுவாசத்தை குறிவைத்து அந்த விசுவாசத்தை அவிசுவாசமாக மாற்றுகிறான். அந்த தூண் உறுதியாக நின்ற தூண், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உறுதியாக நின்ற தூண் அசைகிறது. ஓ, இயேசு வாசம் செய்த அந்த வாசஸ்தலம் தன் மகிமையை கொஞ்சமாக இழக்கிறது. அடுத்து அன்பாக இருந்த தேவ ஜனங்கள், அன்பாக நிலை நின்ற ஆத்துமாக்களின் தூண்களை அவன் அசைக்க திட்டமிட்டு செல்லுகிறான். சண்டையை மூட்டுகிறான். குடும்பத்திலே சண்டை, சபைகளிலே சண்டை, பட்டணங்களிலே சண்டையை மூட்டி அன்பை அவன் சீர்குலைக்கின்றான். இப்படியாகவே அடுத்து நாகரிகமான உடையை அணிந்திருந்த ஆதிகால திருச்சபையை அவன் அசைக்கும்படி நாகரிகமாக உடை அணிந்து கொண்டிருந்த ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் அவன் சினிமா பாணியிலே வழி நடத்தி நாகரிகமற்ற உடையை உடுத்தி இயேசு கிறிஸ்து வாசம் செய்த இடத்தை அவன் அசைக்கின்றான். இப்படியாக அடுத்து கடன் இல்லாமல் சுவிசேஷத்தை செய்து சுதந்திரமாக கிராமங்களும் பட்டணங்களும் திரிந்து கொண்டிருந்த ஆத்துமாவை கடன், பரிசு, பொருளாசையை காட்டி அந்த தூணை அவன் அசைக்கின்றான். இப்படியாகவே அந்த தூண் அசைந்து, சுவிசேஷம் தூணை அசைந்து போகிறது. அடுத்தபடியாக இச்சையின் அன்பை காட்டி பரிசுத்த வாழ்க்கையை குலைக்கின்றான். பரிசுத்த வாழ்க்கையை குலைத்து அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவன் தூணை அசைக்கின்றான். அடுத்ததாக இந்த சத்துரு மிக முக்கியமான திட்டத்திற்குள்ளாக வருகிறான். தேவ பயத்தோடு நடந்து கொண்டிருந்த மிக முக்கியமான ஆத்துமாவை எல்லாம் தெய்வம்தான், கண் கண்டதெல்லாம் தெய்வம்தான், நீ பார்ப்பதெல்லாம் தெய்வம்தான் என்று அந்த ஆலயத்தை கெடுத்து போடுகிறான். வாசஸ்தலம் செய்கின்ற ஆலயத்தை கெடுத்து போட்டான். இப்படியாகவே இயேசு பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். நான் அழகாக வாசம் செய்த இந்த வீடு, இந்த மாளிகை நாசமாகி போய்விட்டது. இதற்காக நான் என்ன செய்வேன் என்று அவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு இப்படியாக கவனித்து சொல்லுகிறார். இந்த மக்களை நினைவு கூறும்படி இந்த சிலுவை அன்பை, இந்த சிலுவையினுடைய கொடூர காட்சியை அந்த மக்களுக்கு மீண்டுமாக நினைப்பூட்டுகிறார். இந்த சிலுவை அன்பை இந்த ஆத்துமாக்கள் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மாயையால் நிரம்பியது. உலகம் முழுவதும் சினிமாவினால் நிரம்பியது. அன்பு கெட்டு போனது, விசுவாசம் கெட்டு போனது, தேவ பக்தி கெட்டு போனது, எல்லாம் நாசமாய் போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அன்பை இந்த மக்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டு அந்த பரிதாபத்தினாலே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உயிர் மீட்சி அடைகிறது. ஐயோ, இயேசு எனக்காக பரிதபித்திருக்கிறாரே, இயேசு எனக்காக உயிர்த்திருக்கிறாரே, நான் குற்ற
மரித்த பொழுதும் நான் மீண்டுமாக அந்த பாவத்தை செய்தேனே என்று ஒவ்வொன்றாக உயிர் மீட்சி அடையும் பொழுது மீண்டுமாக இயேசு அந்த ஆத்துமாக்களை கவனித்து பார்க்கிறார். ஒவ்வொன்றாக மீண்டும் மீண்டும் பழைய நிலைமைக்கு தான் தங்குகிற வாசஸ்தலமாக அவைகளை மாற்றுகிறார். அந்த வாசஸ்தலத்திலே அழகாக வாசம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மீண்டும் தேவன் தங்குகிற இடமாக அந்த சிலுவை அன்பு மாற்றுகிறது. அந்த வாசஸ்தலம் தேவனுடைய அன்பினால் நிறைகிறது. இப்படியாகவே முழு உலகத்தையும் தேவன் மறுசீர் கொடுத்து இந்த ஆத்துமாக்களை எல்லாம் அவர் மீண்டும் தான் தங்குகிற இடமாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஆம் அன்பு பிரியமானவர்களே, அன்பு பிரியமானவர்களே, இந்த ஆத்துமாக்களை போலதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொடுத்த இயேசு கிறிஸ்து இப்படியாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிலுவை மரணத்தை கவனித்து பார்த்த பொழுது கெட்டுப்போன ஒவ்வொரு ஆத்மாவும் மீண்டும் உயிர் மீட்சி அடைந்து இப்படியாகவே அவர் தங்குகிற வாசஸ்தலமாக அது மாறி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு தூண்களும் வேறு யாரும் அல்ல, நீயும் நானும் தான். அந்த ஒவ்வொரு தூண்களும் நீயும் நானும் அசைக்கப்படுவோம் என்றால் இயேசு அந்த வாசஸ்தலத்திலிருந்து அவமதிக்கப்படுவார். 2024 அவமதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம், உலகம் முழுவதும் அலைந்து திரிகிற ஆத்துமாக்கள் எல்லாம் மீண்டும் இயேசு தங்குகிற ஒரு வாசஸ்தலம் நிறைந்த இடமாக மாற வேண்டும் என்று அர்ப்பணித்து இந்த நாடகத்தை தேவனிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமென்.